நாங்கள் கடற்கொள்ளையர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க தடைக்கு எதிராக முதல் முறையாக தடுப்பு உத்தரவை பிறப்பித்த சீனா. ஈரான் போரின் எதிரொலி இஸ்ரேலின் புதிய போர் விமானப்படை பிரிவுகள். மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் தீர்மானம் அமெரிக்காவின் கைகளில் ஈரான் வெளிப்படை. மத்திய கிழக்கில் குவியும் அமெரிக்க ஆயுதங்கள் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. ஈரான் நாடாளுமன்றத்தில் அதிரடி மசோதா நிரந்தரமாக மூடப்படும் ஹார்முஸ் நீரிணை. 30 நாட்களுக்குள் போர் முடிவுக்கு வர வேண்டும் அமெரிக்காவுக்கு ஈரானின் புதிய கெடு. ஈரானின் 14 அம்ச புதிய அமைதி திட்டம் அமெரிக்காவின் 9 அம்ச கோரிக்கைக்கு ஈரானின் நேரடி பதிலடி. சிக்கலான அணுசக்தி திட்டம் இறுதிக்கட்டத்திற்கு நகர்த்தும் முன்மொழிவு ஈரான் அதிகாரி விளக்கம். போர் தொடங்கியதிலிருந்து ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. அதேபோல் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து வருகின்றது. இந்நிலையில் ஈரானிய கப்பல்களை கைப்பற்றும் விதம் குறித்து ட்ரம்ப் பெருமிதத்துடன் பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது: நாங்கள் ஈரான் கப்பல்களில் இறக்கி அவற்றை கைப்பற்றுகின்றோம். சரக்கு மற்றும் எண்ணெய் என அனைத்தையும் எடுத்துக் கொள்கின்றோம். இது மிகவும் லாபகரமான ஒரு தொழில். நாங்கள் ஒரு வகையில் கடற்கொள்ளையர்களைப் போலதான் செயல்படுகின்றோம். ஆனால் நாங்கள் விளையாடவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையே ஈரானிய கச்சா எண்ணெயை சுமந்து சென்ற 2 கப்பல்களை அமெரிக்க படைகள் தடுத்து நிறுத்தியதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது சர்வதேச கடற்பரப்பில் நடக்கும் ஆயுதம் ஏந்திய கொள்ளை என்று ஈரான் சாடியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கடற்கொள்ளையை சட்டபூர்வமாக்குகின்றது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாங்காய் விமர்சித்துள்ளார். எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் ஈரான் நோக்கி சென்றால் அவை தடுத்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்க ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தடையால் ஈரானுக்கு சுமார் $480 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய எண்ணெயை கொள்முதல் செய்ததற்காக 5 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளுக்கு எதிராக சீன வர்த்தக அமைச்சகம் தடுப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவிற்கு எதிரான வர்த்தக பதற்றங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ள நிலையில் இந்த உத்தரவு வெளிவந்துள்ளது. ஈரானிய எண்ணெயின் முக்கிய வாடிக்கையாளரான சீனா இஸ்லாமிய குடியரசிலிருந்து தள்ளுபடி விலையில் கிடைக்கும் கச்சா எண்ணெயை முக்கியமாக சுதந்திரமான டீபாட் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் நம்பியுள்ளது. இதன்படி மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா அத்தகைய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தடைகளை விதித்து ஈரான் மீதான தனது பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்திருந்தது. கடந்த ஆண்டு முதல் தனியாக அறிவிக்கப்பட்ட தடைகள் தொடர்பான சீன வர்த்தக அமைச்சகத்தின் உத்தரவின்படி அமெரிக்காவின் நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்படவோ செயல்படுத்தப்படவோ அல்லது பின்பற்றப்படவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைகள் சீன நிறுவனங்கள் 3ஆம் நாடுகளுடன் இயல்பான பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை முறையற்ற வகையில் தடை செய்கின்றன அல்லது கட்டுப்படுத்துகின்றன. மேலும் சர்வதேச சட்டத்தையும் சர்வதேச உறவுகளை நிர்வகிக்கும் அடிப்படை நெறிமுறைகளையும் மீறுகின்றன என்று அமைச்சகம் கூறியுள்ளது. இதன்படி ஐநாவின் அங்கீகாரமும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையும் இல்லாத ஒரு தலைப்பட்சமான தடைகளை சீன அரசாங்கம் தொடர்ந்து எதிர்த்து வருகின்றது என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு ஷாண்டாங் மாகாணத்தை சேர்ந்த ஷாண்டாங் என்செங் பெட்ரோ கெமிக்கல் குரூப், ஷாண்டாங் ஜவுகுவாங் லுகிங் பெட்ரோ கெமிக்கல் மற்றும் ஷாண்டாங் செக்கிங் கெமிக்கல் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு பொருந்தும். மேலும் சீனாவின் பிற பகுதிகளில் அமைந்துள்ள ஹெங்லி பெட்ரோ கெமிக்கல் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் ஹெபே சின்ஹாய் கெமிக்கல் குரூப் ஆகிய 2 நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் சீனா விளக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு 2 புதிய போர் விமான பிரிவுகளை வாங்குவதற்கான திட்டங்களுக்கு இஸ்ரேலின் அமைச்சரவை கொள்முதல் குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த புதிய படைப்பிரிவுகளில் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் F-35 மற்றும் போயிங் நிறுவனத்தின் F-15 ஐய விமானங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஒப்பந்தத்தின் மதிப்பு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்படுவதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களின் படிப்பினைகள் நாட்டின் பாதுகாப்பு படையினரின் பலத்தை துரிதமாக அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், எதிரிகளை விட ஒரு படி முன்னால் இருப்பதே தமது இலக்கு என்று கூறியுள்ளார். மேலும் நாட்டை பாதுகாப்பதற்காக அடுத்த 10 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்படவுள்ள $350 பில்லியன் இஸ்ரேலிய ஷெக்கல்
அதாவது சுமார் 118.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு பலப்படுத்தல் திட்டத்தின் முதற்படியே இந்த போர் விமான கொள்முதல் அனுமதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதா அல்லது மீண்டும் நேரடி போருக்கு திரும்புவதா என்பதை ட்ரம்ப் நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும் என ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசிம் கரிபாபாடி இதுகுறித்து அந்நாட்டு தூதர்களிடம் நேற்று கருத்து வெளியிட்டுள்ளார். அவரின் கருத்துக்களில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இப்போது ராஜதந்திர பாதையை தேர்ந்தெடுப்பதா அல்லது மோதல் போக்கை தொடர்வதா என்பதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அமெரிக்காவின் கையில் உள்ளது. தனது தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கத்துடன் ஈரான் 2 வழிகளுக்கு தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானிய ராணுவத்தின் மத்திய கட்டளையகத்தின் மூத்த அதிகாரியான முகமது யாஃபர் அசாதி ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார். அதன்படி அமெரிக்கா எந்த வாக்குறுதிகளுக்கோ அல்லது ஒப்பந்தங்களுக்கோ கட்டுப்படவில்லை என்பதை ஆதாரங்கள் காட்டியுள்ளன என்று அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு 8.6 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அவசர அனுமதி வழங்கியுள்ளது. இதில் குவைத் மற்றும் கத்தாருக்கான மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கான லேசர் வழிகாட்டுதல் ஏவுகணைகளும் முக்கிய இடம் பெற்றுள்ளன. குறிப்பாக ஈரானுடனான போரினால் அமெரிக்காவின் பட்ரியோட் ஏவுகணை கையிருப்பு குறைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கும் நிலையிலும் கத்தாருக்கு அந்த ஏவுகணைகளை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக இத்தகைய பாரிய ஆயுத விற்பனைகளுக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி பெறப்பட வேண்டும். இருப்பினும் தற்போது நிலவும் அசாதாரணமான சூழலை அவசர நிலை என வகைப்படுத்தி நாடாளுமன்ற மறு ஆய்வை தவிர்த்து வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ நேரடியாக இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நாடுகளுக்கு உடனடியாக ஆயுதங்களை விநியோகிக்க வேண்டியதன் அவசியத்தை விரிவான ஆதாரங்களுடன் அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் போர் தொடங்கிய பிறகு இத்தகைய அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயுதங்களை விற்பனை செய்வது இது 3வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக இஸ்ரேலிய கப்பல்கள் எக்காலத்திலும் பயணிப்பதை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் ஹமீத்ரா ஹாஜிபாபை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு சர்வதேச கடல்வழி போக்குவரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மசோதாவின்படி எதிரி நாடுகள் என வகைப்படுத்தப்பட்ட நாடுகளின் கப்பல்கள் ஈரானுக்கு உரிய போர்க்கால இழப்பீடுகளை வழங்காத வரை இந்த நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதோடு இந்த புதிய சட்ட விதிகளின் கீழ் பிற நாடுகளின் வணிக கப்பல்களும் ஈரானிடம் முறையான முன் அனுமதி மற்றும் ஒப்புதல் பெற்ற பின்னரே இக்கடல்வழி பாதையை கடக்க முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து இனி ஒருபோதும் போருக்கு முந்தைய இயல்பு நிலைக்கு திரும்பாது என ஹாஜி பாபோ எச்சரித்துள்ளார். இதன் மூலம் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி விநியோக பாதையான ஹோர்மோஸ் நீரிணையின் மீதான தனது முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்ட ஈரான் முயற்சிப்பது தெளிவாவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் வழங்கியுள்ள புதிய 14 அம்ச திட்டத்தின்படி இருதரப்பு பிரச்சினைகளும் 30 நாட்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும். தற்போதுள்ள தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பதை விட போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அமெரிக்காவின் 9 அம்ச திட்டத்திற்கு பதிலடியாக அமைந்துள்ள இந்த திட்டத்தில் ஈரானின் மீதான தடைகளை நீக்குதல், கடல் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருதல், பிராந்தியத்தில் இருந்து அமெரிக்க படைகளை வாபஸ் பெறுதல் மற்றும் லெபனானில் இஸ்ரேலின் செயல்பாடுகள் உட்பட அனைத்து மோதல்களையும் நிறுத்துதல் ஆகியவை கூறப்பட்டுள்ளன. இந்த தகவலை ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள நோர் நியூஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் ஈரான் அளித்த முந்தைய திட்டத்தை அதிபர் டிரம்ப் நிராகரித்த போதிலும் இரு தரப்புக்கும் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன்படி 3 வாரங்களாக அமுலில் இருக்கும் தற்காலிக போர் நிறுத்தமும் தொடர்ந்து நீடிக்கின்றது. போருக்கு முந்தைய கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்திய ஓமன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபதர் அல் ஃபுசைனுடன் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஞாயிற்றுக்கிழமையன்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடாத்தியுள்ளார். அமெரிக்கா முன்பு முன்வைத்த 9 அம்ச திட்டத்திற்கு பதிலடியாகவே ஈரான் இந்த 14 அம்சங்களை கொண்ட புதிய ஆவணத்தை சமர்ப்பித்துள்ளது. ராணுவ ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான உத்தரவாதம் மற்றும் ஈரானை சுற்றியுள்ள பிராந்தியத்தில் இருந்து அமெரிக்க ராணுவ படைகளை முழுமையாக திரும்பப் பெறுதல் போன்ற கோரிக்கைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஈரான் போர் மட்டுமன்றி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என இந்த ஆவணம் வலியுறுத்துகின்றது. முடக்கப்பட்ட ஈரானிய நிதி சொத்துக்களை விடுவித்தல், பொருளாதார தடைகளை நீக்குதல் மற்றும் ஹார்மோஸ் ஜலசந்திக்கான புதிய வழிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்துதல் ஆகியவையும் இத்திட்டத்தில் கூறப்பட்டுள்ளன.
இந்த திட்டம் குறித்து ஈரானிய அதிகாரிகள் இன்னும் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் இத்திட்டத்தை விரைவில் பரிசீலிக்க உள்ளதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், இது அதாவது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் இதுவரை நிராகரிக்கப்பட்ட ஈரானின் புதிய முன்மொழிவு குறித்த தகவல்களை சிரேஷ்ட ஈரானிய அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை திறந்து ஈரான் மீதான அமெரிக்க முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது இதன் முக்கிய நோக்கமாகும். அத்துடன் சிக்கலான அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தற்போதைக்கு ஒத்திவைத்து அதனை இறுதிக்கட்டத்திற்கு நகர்த்துவது என முன்மொழியப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீண்டும் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கினால் போர் முடிவுக்கு வரும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நீரிணையை திறந்தால் அமெரிக்கா தனது முற்றுகையை விலக்கிக் கொள்ளும் எனவும் இந்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு உடன்படிக்கையை எளிதாக்கும் நோக்கில் இந்த குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்மொழிந்துள்ளதாக ஈரான் நம்புவதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார்.